தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே ரேஷன் கடையிலே பொருட்கள் கிடைத்தது. யாரும் ரேஷன் கடைக்கு போய் திரும்பி வந்ததாக, வெறுங்கையோடு திரும்பி வந்ததாக தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே அந்த நிலை இருந்ததே கிடையாது. ஆனா இன்று நீங்க ரேஷன் கடைக்கு போனா ஏதாவது கிடைக்குதா? ஒன்னும் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்களே தவிர, இல்லைன்னா அடுத்த மாசம் வாங்க, இந்த மாசம் அரிசி கொடுத்தாங்கன்னா அடுத்த மாசம் அரிசி கிடையாது, பருப்பு தருகிறேன் என்பார்கள். மண்ணெண்ணெய் கிடையாது, சமையல் எண்ணெய் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியிலே விலைவாசி என்பது யாரும் வாங்க முடியாத அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே இருந்ததை விட 2 மடங்கு 3 மடங்காக விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. தண்ணீர் கிடையாது. தலைவர் கொண்டு வந்த அத்தனை குடிநீர் திட்டங்களையும் பாழாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. மின் பற்றாக்குறை, இதுவரை அந்த மின் பற்றாக்குறையை அவர்கள் சரி செய்ய முடியவில்லை. இப்படி செய்ய முடியாததால் இப்பொழுது முதலமைச்சர் ஒரு புது கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சதி செய்து அந்த மின்சார உற்பத்தி நிலையங்களை எல்லாம் மற்ற கட்சிக்காரர்கள், முக்கியமாக அவர் சதி என்று சொன்னாலே தலைவர் கலைஞரை தான் பார்த்து சொல்லுவார், அந்த மின் நிலையங்களை எல்லாம் நாம் பழுதாக்கி விட்டோம் என்று ஒரு புது கதையை குழந்தைகளுக்கு சொல்லுவது போல ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி எதையுமே செய்யாத ஒரு அரசு, மக்களுக்கு குடிதண்ணீரை வழங்க முடியாத அரசு, குடிதண்ணீரை விற்று கொண்டிருக்கக்கூடிய அரசு, நெசவாளர்கள் பற்றி கவலைப்படாத அரசு, மின்சார பற்றாக்குறையாலே நெசவாளர்கள் எவ்வளவு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாரும் உணர்ந்த ஒன்று. தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே நெசவாளர்களுக்காக 500 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. அதன் கரங்களை பரப்படுத்துங்கள். மத்தியிலே ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி உருவாக வேண்டும். மத்தியிலே தமிழர்கள் மீது அக்கறை உள்ள, தமிழர்களை மதிக்கக்கூடிய, தமிழர்களின் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்தாத ஒரு ஆட்சி உருவாக வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே 40ம் நமதே என்ற அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். இந்த தொகுதியிலே காந்திராஜன் அவர்கள், நண்பர்களே, விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் மாவட்ட தலைவர் சுலைமான் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட அமைப்புகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்ந்த ஞானப்பிரகாசம் அவர்களே, தலித் போராளிகள் ஒரு நிலையிலே முதலமைச்சர் எப்படி பறந்து வராங்களோ அது மாதிரி விலைவாசியும் பறந்து மேலே போய்கொண்டே இருக்கக்கூடிய, இங்கே விலைவாசி வெளியிலே வாங்க முடியாத அளவுக்கு போய்விட்டது என்று நினைத்து ரேஷன் கடைகள் இல்லாது நமக்கு அந்த பதிலை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை. 500 ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய ஒரு கடையிலே 200 ரேஷன் கார்டுகளுக்கு தான் பொருள் வருது. மீதி 300 கார்டுக்கு இருக்கக்கூடிய அந்த 10 ரூபாய்க்கு பாட்டில் அம்மா வாட்டர் விற்று கொண்டிருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. பொதுமக்களுக்கு தண்ணீர் வந்து சேருவதில்லை. பெண்கள் நாளெல்லாம் காத்து கிடக்க வேண்டிய நிலை. உங்கள் மீது அக்கறை கொண்ட, உங்களுக்கு சுயமரியாதையை பெற்றுத்தரக்கூடிய, இங்கே மத நல்லிணக்கத்தையும் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியையும் உருவாக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிடாமல் இந்த தேர்தலிலே 40ம் நமதே என்ற அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும்.